ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யானை வைண்ட் பண்ணுறது எப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம இந்த மாதிரி பல்காக அல்லது ஹால் ஹால் ப அந்த யானை பண்டில் மாதிரி வாங்கினோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும். ஆனால் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோன்னா போதும். இதை நம்ம நீட்டாக ஒரு பால் மாதிரி நம்ம வைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ இன்றைக்கி வெல்வெட் யானை எப்படி வைண்ட் பண்ணுறதுன்னு நான் காமிக்க போகிறேன். வெல்வெட் யானை கொஞ்சம் சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப ஹார்டாக ஹேண்டில் பண்ணோம்னா அது அதோட நூல் விட்டு போயிடும். அதனால் நம்ம கொஞ்சம் சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும். இது எப்படி இது பண்ணணுன்றதை நான் காமிக்கிறேன். இப்போ நான் யானை இது பண்ணிட்டேன், அவுத்துட்டேன். யானை அவுத்துட்டு ஒரு இது கூட அந்த சைடும் இந்த சைடும் ஒரு யான் கூட அந்த சைடு இந்த சைடு போகாத மாதிரி நம்ம நான் சேரில் போட்டு தான் பண்ண போகிறேன். சேரில் நம்ம போட்டுடணும். இதில் பாருங்கள் 3 இது கொடுத்துருக்காங்க. 1 2 3. இந்த மெயின் இது இதுதான் மெயின். இதில் தான் 2 எட்ஜும் இருக்கும். இது நம்ம சேரில் போட்டுட்டு அவுத்தா தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நான் சேருக்கு கவுத்தி போட்டிருக்கிறேன். அதை போட்டுட்டு அந்த சேரோட 2 காலில் மட்டும் நம்ம இந்த யானை அப்படியே நம்ம போட போகிறோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த யானில் 3 இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த 3 இதையும் நம்ம அவுக்கணும். அதாவது 3 த்ரெட்டை வச்சு கட்டியிருப்பாங்க யானை. அந்த 3 த்ரெட்டையும் நம்ம அவுக்க போகிறோம். சேரில் போட்டுட்டு தான் பண்ணணும். சேரில் போடாமல் ஒரு நூல் அந்த சைடு இந்த சைடும் போகாமல் கிளியராக அப்படி அந்த ஹல்கை தூக்கி போட்டுடுறோம். போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை அவுத்துறோம். 2 இதுவுமே ஃபஸ்ட்டு 2 இதுவுமே சிம்பிளாக தான் இருக்கும் அவுக்கிறதுக்கு. 3ஆவது இது மெயின் இது கொஞ்சம் இதாக கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம பார்த்து அவுத்துக்கணும். அவுத்துட்டு என்ன பண்ணணும்னா, சுற்றி சுற்றி நம்ம கையிலே நம்ம வைண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். பாருங்கள், இதை அவுக்கிறத பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒன்று ஃபஸ்ட்டு இது நம்ம இங்கே அவுத்துட்டோம். அடுத்ததை பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை நம்ம அவுத்துட்டு அடுத்ததையும் நம்ம அவுத்துடணும். மொத்தம் 3 இது கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட் ஒன்று அவுத்துட்டோம். இப்போ செகண்ட் ஒன்று அவுத்துட்டோம். இனி அடுத்து தேர்ட் ஒன்னில் தான் நம்மளோட 2 எட்ஜுமே கொடுத்துருப்பாங்க. அதை கன்ஃபியூஸ் ஆகாமல் 2 எட்ஜையும் பார்த்து பொறுமையாக அவுத்துடணும். அவுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, யானை கவனமாக நம்ம சுற்ற ஆரம்பிக்கணும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சுற்றுறதுக்கு. பார்த்து கவனமாக சுற்றணும். இது ஏன்னா வெல்வெட் யானைன்றனால நம்ம கொஞ்சம் கவனமாக தான் இதை நம்ம சுற்றணும். இல்லைன்னா அதோட நூல் விட்டுடும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து இது பண்ணிக்கலாம். இதுதான் மெயின். பாருங்கள், இதுலேயும் ஒரு இது கொடுத்துருப்பாங்க, நூல் உள்ளே போட்டிருப்பாங்க. நம்மளுக்கு ஒரு எட்ஜு கிடச்சிருச்சு, 2 எட்ஜுமே கிடச்சிருச்சு. அப்போது என்ன பண்ணணுன்னா, சுற்றி சுற்றி எடுக்க வேண்டியதான். இது சுற்றி இப்படியே சுற்றி எடுத்துட்டு நம்ம 2 சுற்று கூட நம்ம சுற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வைண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். பாருங்கள் எப்படி வைண்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். அதுக்கு நான் திருப்பி சொல்கிறேன். இது வெல்வெட் யானைனால நான் கொஞ்சம் மெதுவாக சுற்றிட்டு இருக்கேன். இதே காட்டன் யானை இல்லைன்னா அக்ரலிக் யானை நம்ம என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் டைட்டாகவே நம்ம நல்லா சுற்றி எடுக்கலாம். இது வெல்வெட் யானைன்றதுனால கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் பார்த்து தான் நம்ம சுற்றணும். அது அப்படியே 2 இதாக எடுத்து விட்டுட்டு நம்ம 2 சுற்ற கையால் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமாட்டி நம்ம சுற்ற ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிராஸில் எப்படி வேணாலும் நம்ம சுற்றிக்கலாம். இந்த பாருங்கள், கையிலேருந்து எடுத்துகிட்டு நம்ம இப்போ கிராஸில் சுற்ற போகிறோம். அப்படி சுற்றிக்கிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு அந்த பால் ஷேப் கிடைக்கும். அதனால் நம்மளுக்கு இப்படி கூட சுற்றிக்கலாம். இப்படி சுற்றிக்கலாம். அடுத்தது இதே கொஞ்சம் அந்த சைடு ஃபுல்லாக நம்ம சுற்றி அது ஒரு ஷேப்புக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி அடுத்தடுத்த ஷேப்ஸில் நம்ம சுற்றிக்கலாம். 2 யானை எடுத்து விட்டுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி நான் இது பண்ணுறேன்னா, யானை எடுத்து ஒரு கால்லேருந்து எடுத்து அடுத்த கால்லையும் எடுத்து சுற்றி பாருங்கள், ஒரு காலில் எடுத்து அடுத்த கால்லையும் நம்ம எடுத்துட்டு சுற்றி விட்டுடணும். அடுத்து அதே மாதிரி திருப்பியும் அதே சேம் ப்ரொசீஜர் தான். இந்த சுற்றி சுற்றி இந்த சேர்லேருந்து நம்ம ஃபுல்லாக யானை வெளியில் எடுத்துடக்கூடாது. ஒவ்வொரு சுற்றுக்கும் சுற்றி நம்ம எடுத்துக்கணும். எடுத்து விட்டுட்டு நம்ம சுற்றினோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அது சுற்றுறதுக்கும். ப்ளஸ் நம்மளுக்கு சிக்கு அதாவது அது ஒன்றுக்கு ஒன்று சிக்கு விலகாமல் இருக்கும். சிக்கு விழுந்துருச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் சிக்கு விழுகாமல்
கரெக்டாக அந்த யானுக்கு மேலே அப்படியே கரெக்டாக எடுத்து எடுத்து விட்டு விட்டு நம்ம வந்து சுற்ற ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு யானையாக, அதாவது ஒவ்வொரு ரவுண்ட் யானை வந்து நம்ம சுற்றி சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கையில் சுற்றிக்கிட்டே இருக்கணும். வைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ நான் வந்து ரெண்டு தடவை நான் சுத்தை வந்து எடுத்து விட்டுட்டேன். இப்போ நான் 3வது சுத்தை நான் எடுத்து விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திருப்பி வைண்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் நல்லா வைண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த சைடு ஃபுல்லாகிடுச்சு. இப்போ நான் வேறு ஷேப்பில் சுற்றுறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் சுற்றி நம்ம வந்து அது ஒரு பால் ஷேப்புக்கு மாற்றி எடுக்கணும். இந்த ஃபுல் யானே நம்ம வந்து அப்படியே சுற்றி எடுக்கிறோம். இந்த மாதிரி சுற்றி நம்ம வந்து இந்த ஷேப்பில் என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம வந்து சுற்றி ஒரு பெரிய பால் மாதிரி, பார்த்திங்களா நான் ஆக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி நம்ம வந்து கொண்டு வந்துடணும். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை பண்ணுறதுக்கு. நம்மளுக்கு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து இதுக்கு ஒதுக்கணும்னா நம்மளுக்கு வந்து ஒரு அழகான பால் மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து 20 ருபீஸ் நம்மளுக்கு வந்து மைனஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 20 ருபீஸ் 30 ருபீஸ் என்னமோ மைனஸ் ஆகும். அவ்வளோதானே தவிர நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நிறையா ஆர்டர் போட்டு வாங்கிட்டோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கூட இருக்கும். இந்த மாதிரி பண்ணணுன்னா இப்போ குட்டீஸ்க்கெலாம் லீவ் விட்ருக்காங்க. அவங்களுக்கு கூட ஒரு வேலையாக இதை மாதிரி நம்ம வந்து கொடுத்துட்டோம்னா அவங்கள கூட நம்ம வந்து செய்ய சொல்லலாம். இதே மாதிரி நான் அக்ரைலிக் யானும் வச்சுருக்கிறேன். அதையும் இதே தான். இங்கே பாருங்கள், இதில் 1 நாட் போட்டிருக்காங்க. இதிலே சேம் 2 நாட் போட்டிருப்பாங்க. எல்லாத்தையும் நான் அவுத்துருக்கேன். இப்போ நான் அடுத்து பண்ண போகிறதுனால எல்லாத்தையும் அவுத்து வச்சுருக்கேன். கரெக்டாக அந்த இதை எடுத்து இந்த பாருங்கள், ஒரே இதில் அப்படியே கரெக்டாக சேர் மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மெயின் நாட்டை வந்து நம்ம அவுத்துட்டோம்னா இதுதான் நான் எட்ஜு, இந்த எட்ஜு, இந்த எட்ஜில் பிடிச்சிட்டு அப்படியே நம்ம சுற்றி எடுத்துக்கிட வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி சுற்றி எடுத்தோம்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்துடும். இதுவும் இதே மாதிரி நம்ம வந்து பாலாக செஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து வெல்வெட் யான், இது வந்து அக்ரலிக் யான். 2லேயுமே நம்ம வந்து செஞ்சுருக்கோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான், அதே ப்ரொசீஜர் தான். சுற்றி நம்ம வந்து அப்படியே எடுத்துக்கிட்டே வர வேண்டியதான். கையில் சுற்றி எடுக்க வேண்டியதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.